ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் சைக்காலஜி ஆஃப் மணி புக்ல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய 5 முக்கியமான லெசன்ஸ். ஆத்தர் மார்கன் ஹவுசல் பயங்கரமா ரிசர்ச் பண்ணி சைக்காலஜி ஆஃப் மணிங்கிற புக் எழுதினாரு. என்னால காசு பணத்தை சரியா மேனேஜ் பண்ண முடியல, எப்படி இந்த பணங்கிற விஷயம் வேலை செய்யுது, எப்படி நான் நிறைய பணத்தை சம்பாதிக்கிறது, கூடவே சந்தோஷமா எப்படி இருக்கிறது, இப்படியெல்லாம் நீங்க குழம்பி போயிருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த புக்கு கண்டிப்பா உதவும். ஏன்னா பணத்தை பத்தி அவ்வளோ விஷயங்கள் இந்த புக்ல சொல்லப்பட்டிருக்கு. இருக்கிற செல்வங்கள்லயே சிறந்த செல்வம் காலையில எழுந்ததும் நான் என்ன செய்ய ஆசைப்படுறேனோ அதெல்லாம் இன்னைக்கு என்னால செய்ய முடியும்னு சொல்றதுதான். இந்த புக்ல சொல்லப்படுற விஷயங்களை வச்சுதான் இந்த ஸ்டேஜுக்கு நம்மளால வர முடியும். சோ சைக்காலஜி ஆஃப் மணி புக் சொல்லித்தர 5 முக்கியமான பாடங்களை பத்தி இந்த வீடியோல சொல்ல போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம முழுசா கேளுங்க. நம்ம ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷன் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடி கிளிக் பண்ணி எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. ஆல்ரைட், லெசன் நம்பர் 1, லக்கு ரிஸ்க். இது ரெண்டும் ட்வின்ஸ் மாதிரி. நான் ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு ஸ்டாக்கை வாங்குறேன். அந்த ஸ்டாக்ல கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு. அதுல ப்ராஃபிட்டும் வரலாம், லாஸும் வரலாம். வந்தா பல்கா ப்ராஃபிட் வரும், லாஸ் ஆனா நம்ம போட்ட பணம் எல்லாமே போயிடும். ஒருவேளை நான் வாங்கின அந்த ஸ்டாக் வளரவே இல்ல, காசெல்லாம் போச்சு அப்படின்னா நான் எடுத்தது தப்பான முடிவா இருக்கும். எனக்கு தெரியும் முன்னாடியே இதுல ரிஸ்க் இருக்குன்னு. இருந்தாலும் நான் வந்தா நிறைய காசு வரும்னு லக்க நம்பி நான் இன்வெஸ்ட் பண்ண, கிடைக்கல. ஒருவேளை லக்கு வேலை செஞ்சு அந்த ஸ்டாக்ல அதிகமான ப்ராஃபிட் வந்தா எனக்கு லாபம் தானே, நான் இன்வெஸ்ட் பண்ணது வர்த் தானே. சோ ரிஸ்க் எடுக்கிறோம்னா அதுல லக்கும் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் லக்கையும் ரிஸ்கையும் ட்வின்ஸ்னு ஆத்தர் சொல்லிருக்காரு. இது ரெண்டுமே நம்ம எடுக்கிற முடிவுகள்ல முக்கியமான பங்கு வகிக்கும். இது எதை வேணாலும் மாத்தும். நம்ம வாங்கின ஸ்டாக்கோட விலை பயங்கரமா குறையும், ஆனா திடீர்னு அதோட வேல்யூ அதிகமா ஆகும். இங்கதான் லக்கு வேலை செய்யும். சோ எது வேணாலும் எப்படி வேணாலும் மாற வாய்ப்புகள் இருக்கு. இதை நம்ம ஈஸியா அளவிட முடியாது. நம்ம போடுற எஃபர்ட்டை சார்ந்து இது இருக்காது. வெளிய இருந்து வர ஏதோ ஒண்ணு கூட நம்ம லக்கு ரிஸ்க பாதிக்கலாம். அது நல்லதாவும் அமையலாம், கெட்டதாவும் அமையலாம். பில்கேட்ஸ் படிச்ச ஹை ஸ்கூல்ல தான் அப்போ கம்ப்யூட்டர்ஸ் இருந்தது. அந்த டைம்ல பில்கேட்ஸும் மத்த 300 ஸ்டூடெண்ட்ஸும் தான் லேக் சைட் ஸ்கூலுக்கு போனாங்க. மத்த 303 மில்லியன் ஸ்டூடெண்ட்ஸ்ல இந்த 300 பேருக்கும் பில்லுக்கும் தான் சான்ஸ் கிடைச்சது. பால் ஆலன், இவரு மைக்ரோசாஃப்டோட கோ ஃபவுண்டர். இவரும் லேக் சைட் ஸ்கூல்ல தான் படிச்சாரு. கென்ட் எவன்ஸ் அப்படிங்கிற ஒருத்தரும் படிச்சாரு. பில், பால், கென்ட் 3 பேர்ல கென்ட் தான் செம ஸ்மார்ட்டான ஆளு. எப்படியாவது தொழிலதிபர் ஆகணும்னு வெறியோட இருந்தாரு. பாலும் பில்லும் சும்மா டிகிரி வாங்கினா போதும்னு நினைச்சாங்க. வருஷத்துல ஏதாச்சும் ஒரு ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மலையில இறந்து போறது வழக்கமான ஒண்ணு. அதுல கென்ட்டும் ஒருத்தரா ஆகிட்டாரு. ஹை ஸ்கூல் கூட முடிக்கல. ஆனா பாலும் பில்கேட்ஸும் வேற கதை. சும்மா டிகிரி வாங்கினா போதும்னு நினைச்ச பில்கேட்ஸ் இன்னைக்கு பெரிய தொழிலதிபரா கோடீஸ்வரரா இருக்காரு. சோ நம்மள இப்படிதான். பல கோடி மக்கள்ல நம்மளும் ஒருத்தங்க. நம்ம கொடுக்குற 100% எஃபர்ட்டும் 100% ரிசல்ட்டை கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. வெளியே இருந்து ஏதாவது ஒண்ணு நம்மளோட எஃபர்ட்டை தாக்கி கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு அதை நாசம் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. இன்னும் முன்னேற்றி விடவும் வாய்ப்பு இருக்கு. சக்சஸ்ஃபுல் ஆகிட்டோம்னா இன்னும் திறமைகளை வளர்த்துப்போம். தோத்துட்டோம்னா அவ்வளவுதான் துரதிருஷ்டசாலின்னு முத்திர குத்திப்போம். சிலர் அதுல இருந்து லெசன்ஸும் கத்துப்பாங்க. லக்குக்கும் ரிஸ்க்குக்கும் நம்ம சரியான மரியாதையை கொடுத்தோம்னா கண்டிப்பா நமக்கு பினான்சியல் சக்சஸ் கிடைக்கும். நம்மளோட லக்கு ரிஸ்க் மட்டும் இல்ல, அடுத்தவங்களோடதையும் சேர்த்துதான் சொல்றேன். நம்ம கூடவே படிச்சு கூடவே விளையாடி வளர்ந்த ஒருத்தன் இன்னைக்கு உங்களை விட சக்சஸ்ஃபுல்லா இருக்கான்னா மோஸ்டா என்ன பேசுவோம்? அவன் மக்காதான் இருந்தான், ஒன்னும் தெரியாது, அப்புறம் எப்படி இவ்வளவு சக்சஸ்ஃபுல் ஆனா, ஏதோ லக் அடிச்சிருக்கு அப்படின்னு தான் பேசுவோம். அதுவே நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சு முன்னுக்கு வந்ததை பார்த்த வேற ஒருத்தன் நீ லக்கில தான் இவ்வளவு பெரிய ஆள் ஆகிருக்குன்னு சொன்னா நம்மளால ஏத்துக்க முடியுமா? காண்டாகாது, மூஞ்சிலே ஒரு குத்து விட தோணாது. சோ மத்தவங்களோட பினான்சியல் சக்சஸ சாதாரணமா எடை போட்டுற கூடாது. அது மரியாதையே கிடையாது. நம்ம கிட்ட இருக்க பெரிய டிராபேக்கு நல்ல ரிசல்ட் நம்ம கொண்டாடுறோம், ஆனா எடுத்த நல்ல முடிவை கொண்டாடுறது இல்ல. ஒருத்தர் ரிசர்ச் பண்ணி நல்லா யோசிச்சு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணி பல கோடி ரூபாய் லாபம் பார்த்திருக்கான். அவன் ஜெயிச்ச அந்த பணத்தை தான் லக்கு அது இதுன்னு கொண்டாடுறோமே தவிர ரிஸ்க்னு தெரிஞ்சும் அதுல இன்வெஸ்ட் பண்ணணும்னு முன் வந்த அவனோட டெசிஷனை கொண்டாடுறது இல்ல. அதுக்குன்னு நம்ம எடுக்கிற சிறந்த டெசிஷன்ஸ் எல்லாமே பெஸ்டான ரிசல்ட்டை கொடுக்கும்னு சொல்ல வரல. எடுக்கிற கெட்ட டெசிஷன்ஸும் கெட்ட ரிசல்ட்டை கொடுக்கும்னு சொல்ல வரல. எல்லாமே இங்க லக்கு ரிஸ்க் கேம் தான். இந்த ட்வின்ஸ் விளையாடுற விளையாட்டு தான். நம்ம எடுக்கிற தப்பான முடிவுகள் கூட திடீர்னு நமக்கு வெற்றியை கொடுக்கும் தான். பொறுப்பே இல்லாம முடிவெடுக்கிற இன்வெஸ்டர்ஸ செம்ம தைரியம் தான் இவருக்கு, செம்ம லக்கடிக்க போகுது பாரு அப்படின்னு பாராட்டுறோம். ஆனா யோசிச்சு பார்த்து இன்வெஸ்ட் பண்ற திறமசாலியோட முடிவை ரிஸ்க்னு தீர்மானிச்சிடுறோம். தைரியத்துக்கும் பொறுப்பில்லாத முட்டாள்தனத்துக்கும் இடையில மில்லிமீட்டர் அளவு திக்னஸ்ல தான் ஒரு கோடு இருக்கும். அந்த கோட்டை நம்ம ஞான கண்ணால பார்த்தா மட்டும்தான் தெரியும். சோ சில மக்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. சில பேரோட கதையை மட்டும் தெரிஞ்சுக்க கூடாது. பலரோட கதையை தெரிஞ்சுக்கணும். பல பேட்டர்ன்ஸ பார்க்கணும். சக்சஸ் ஃபெயிலியர் ரெண்டுமே நமக்கு கத்து கொடுக்கற டீச்சர்ஸ் தான். ஒரு பக்கம் சக்சஸ் எடுத்துக்கிட்டோம்னா ரிஸ்க் எடுத்து பாப்போமேன்னு எடுத்த முடிவுல வெற்றி கிடைச்சிட்டா இந்த வெற்றி நம்ம எடுத்த முடிவு சரியானதுன்னு நம்ப வைக்கும். இன்னொரு பக்கம் ஃபெயிலியர் எடுத்துக்கிட்டோம்னா நீ எடுத்த முடிவு தப்பு, அதனாலதான் உனக்கு ரிசல்ட் கிடைக்கல,
இனி நீ இந்த மாதிரி எல்லாம் ரிஸ்க் எடுக்காதுன்னு சொல்லி கொடுக்கும். இங்க ட்ரிக் என்னன்னா, நீங்க எப்படி இந்த ஃபெயிலியரை ஹேண்டில் பண்றீங்க அப்படிங்கறதுலதான். நீங்க இந்த தோல்வியை மட்டும் சரியா ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு தடவை இப்படி ஆயிட்டா அடுத்த முறை இப்படி ஆகாது. நல்லா ரிசர்ச் பண்ணிட்டு நான் இன்வெஸ்ட் பண்றேன்னு உள்ள இறங்கிட்டீங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல் லைஃப்க்கு எந்த பாதிப்பும் வராது. அடுத்து லெசன் நம்பர் 2, போதாது அப்படிங்கிற எண்ணத்தை மாத்தணும். பேராசைதான் மனுஷங்கிட்ட இருக்க சக்தி வாய்ந்த எமோஷன். ஏன் சக்தி வாய்ந்ததுன்னா, காசு வேணும் இன்னும் வேணும்னு அவன் பேராசைப்படுறதால பணம் சம்பந்தப்பட்ட நிறைய முடிவுகள் எடுப்பான். சரியா ஜட்ஜ் பண்ண முடியாது, கணிக்க முடியாது, என்ன நடக்குதுன்னே தெரியாது, கண்ணை மறைச்சிரும். கடைசியில கெட்ட முடிவுகளையும் எடுக்க வைக்கும். இது போதும்பா எனக்குன்ற சூழல் எப்ப வரும்னே நமக்கு தெரியாது. மாசம் 10,000 ரூபாய் சம்பாதிச்சு காலத்தை ஓட்டிட்டு இருப்போம். இது பத்தல இன்னும் சம்பாதிக்கணும்னு மாசம் 50,000 சம்பாதியத்தை கொண்டு வந்து அப்பாடான ஒரு வேலையை ஆரம்பிக்கிறப்போ அந்த 50,000 ரூபாயுமே பத்தாது. 1 லட்சம் 2 லட்சம் காசு கொட்டிட்டே இருந்தாலும் பத்தாத ஃபீல் தான் இருக்கும். போதாது எனக்கு, இன்னும் வேணும்னு தான் தோணும். நான் என் குடும்பத்தை சந்தோஷமா வச்சுக்கணும், சோ நான் நிறைய சம்பாதிக்கிறேன், இன்னும் நிறைய காசு வேணும் என் குடும்பத்துக்காக அப்படின்னு குடும்பத்தை காரணம் காட்டுறாங்க. ஆனா உண்மையிலேயே அவங்களுக்கு தான் அது பத்தாது. ஸ்கேமர்ஸ், ஃப்ராட்ஸ் கிட்டலாம் மாட்டி காசை ஏமாறுறது எதனால நினைக்கிறீங்க? 10,000 ரூபாய் கூட 20,000 ரூபாவா தரேன் அப்படின்னு சொல்லுவான். பணம் டபுள் ஆகுதுன்னு ஆசைப்பட்டு கொடுப்பாங்க. சிலர் அப்படியே ஆட்டையை போட்டு போயிருவாங்க. சிலர் இன்னும் பல்கா அமௌண்ட் அடையிறதுக்காக சரி இப்போ கொஞ்சம் கேமை கண்டினியூ பண்ணி 1 லட்சம் கூட 2 லட்சமா மாத்தி தரேன்னு சொல்லுவான். வந்த 10,000 ரூபாய் லாபம் ஓகேன்னு சந்தோஷமா இல்லாம இன்னும் பேராசப்பட்டு அவங்கிட்ட 1 லட்சத்தை கொடுத்துட்டு ஏமாந்து உட்கார வேண்டியதுதான். சோ கோல்ஸ் இல்ல, மேனேஜ்மெண்ட் இல்ல, இதுதான் என்னோட பர்பஸ், இவ்வளவுதான் என் வாழ்வாதாரம், எனக்கு இவ்வளவு காசு இருந்தா போதும்னு யாரும் போதும்னு நினைக்க மாட்டோம். அதனாலதான் ஓடிக்கிட்டே இருக்கும். எவ்வளவுதான் இருந்தாலும் இல்லன்னு ஓடிக்கிட்டு இருக்கும். இந்த முட்டாள்தனமான ஓட்டத்துக்கு பின்னாடி 2 காரணங்கள் தான் இருக்கு. 1, சமூகத்துல அடுத்தவங்களோட நம்மள கம்பேர் பண்ணிக்கிறது. எந்த போர்ல வேணாலும் ஜெயிச்சிடலாம், இந்த கம்பேர் பண்ற போர்ல ஜெயிக்கவே முடியாது. நம்ம எப்படிதான் முன்னுக்கு வரணும், அவங்கள விட உயரணும், இவங்கள விட பணக்காரன் ஆகணும்னு ஓடிக்கிட்டே இருந்தாலும் ஜெயிக்கவே முடியாது. யாராவது ஒருத்தர் நமக்கு பெட்டரா தெரிஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. பக்கத்து வீட்டுல 5 லட்சம் ரூபாய் கார் வாங்குறாங்கன்னு நீங்க 10 லட்சம் ரூபாய் கார் வாங்கி நான் தாண்டா பெரிய ஆள் நினைப்பீங்க. அப்போ இன்னொரு வீட்டுல 5 கோடி ரூபாய்க்கு பில்டிங் வாங்குவாங்க. அப்போ 10 கோடி ரூபாய்க்கு பில்டிங் வாங்குவீங்க. அப்புறம் இன்னொருத்தன் வீடு கட்டுவான். இப்படி உங்களுக்கு எல்லாருமே பெட்டரா இருக்கிறதா மட்டும்தான் தெரியும். நீங்க டாப் லெவல் அடைஞ்சாலுமே உங்களை விட பெட்டரா இருக்க ஒருத்தரை தான் நீங்க கண்ணால தேடுவீங்க. இது எப்போ நிக்கும் தெரியுமா? நீங்க என்னைக்கு கம்பேர் பண்றது நிறுத்துறீங்களோ அன்னைக்குதான் இதுல இருந்து உங்களுக்கு ஒரு ஓய்வு கிடைக்கும். சோசியல் மீடியா, மத்த மக்களோட கலாச்சாரம், இதெல்லாம் தான் இன்னும் பெரிய விஷயங்களை, பெட்டரான விஷயங்களை வாங்க சொல்லி நம்மள தூண்டுது. இத வாங்குங்க, உங்க லைஃப் ஈஸி ஆயிரும், நான் வாங்கியிருக்கேன், இத வாங்குங்க, கம்ஃபர்டபுளா இருக்கும். இப்படி மத்த மக்களை கம்பேர் பண்ணியே சோசியல் ஸ்டேட்டஸ அதிகப்படுத்திக்க நினைக்கிறோம். 3 வேளை சாப்பாடு, எக்ஸ்ட்ராவா ஸ்நாக்ஸ், தேவையான அளவு தண்ணி, தங்க நல்ல இடம், போட்டுக்க நல்ல துணி, கூட சிரிச்சு பேசி பழக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, இதுவே போதுமானது. இந்த அடிப்படை வாழ்க்கைக்கான பணம் கிடைச்சாலே போதுமானது. ஆனா நம்ம கிட்ட அதே மீறி எல்லாம் இருந்தாலும் மத்த மக்களை கம்பேர் பண்ணி நாம இன்னும் வேணும் வேணும்னு தான் ஓடுறோம். போதுங்கிற எண்ணமே வர்றதில்ல. 2வது விஷயம் என்னன்னா, போதுங்கிறத தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். நமக்கு கிடைச்ச வாய்ப்புகள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு நம்ம அடைய தகுதியோட இருக்க விஷயங்கள் எல்லாம் ஓரம் தள்ளிட்டு வாழ்றதுதான் போதுமான வாழ்க்கைன்னு நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறோம். ஆனா உண்மை என்னன்னா, உங்களுக்கான அடிப்படை தேவை, அடிப்படை ஆசை, இது எல்லாத்தையும் நிறைவேற்றினா போதும். இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு பேராசைப்பட்டுக்கிட்டே இருக்கப்போ கடைசி காலத்துல என்ன வாழ்க்கைய வாழ்ந்தோம்? இன்னும் வேணும்னு ஓடி ஓடி வாழ்க்கையே தொலைச்சிட்டோம், தப்பு பண்ணிட்டோம்னு வருத்தம் மட்டும்தான் இருக்கும். ரிஸ்க் எடுத்து வாழ்க்கையை தொலைச்சிட்டு ஓடுறதுக்கு வர்த்தில்லாத விஷயங்கள் எல்லாமே நம்ம வாழ்க்கையில இருக்கு. அதெல்லாம் நீங்களே யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே தெரியும். சிம்பிள் உதாரணம் சொல்றேனே, வீட்டுல இருக்கிறது 4 பேரு. 4 பேருக்கு ஏத்த மாதிரி கம்ஃபர்டபுளான கார் இருந்தா போதும். உங்க பட்ஜெட் 15 லட்சம் ரூபாய். அந்த பட்ஜெட்ல ஏத்த கம்ஃபர்டபுளான நல்ல காரை பாக்குறீங்க. ஒரு கார் கிடைக்குது. சரி, இது பர்ஃபெக்டா இருக்குன்னு சூஸ் பண்றீங்க. பட் திடீர்னு ஒரு எண்ணம் வருது. என்னை விட கம்மியா சம்பாதிக்கிற அவனே 30 லட்சம் ரூபாய் கிளாஸியான கார் வச்சிருக்கான், நான் ஏன் இதை வாங்கணும் அப்படின்னு யோசிச்ச அடுத்த நொடி வெயிட் பண்ணுவோம், இன்னும் சம்பாதிச்சு 40 லட்சம் ரூபாய் கார் வாங்குவோம் அப்படின்னு பிளான தள்ளி போடுறது எவ்வளவு முட்டாள்தனமான விஷயம். யோசிச்சு பாருங்களேன். நீங்க 40 லட்சம் ரூபாய் கார் வாங்குறது வர்த்தே இல்ல, 10 லட்சம் ரூபாய் காரே போதுமானது. ஆனா போதாது அப்படிங்கிற எண்ணம் இன்னும் உங்களை அழிக்கும், இன்னும் உங்களை இல்லாம தான் ஆக்கும். நீங்க அதிகமா வேல்யூ பண்ற மரியாதை, சுதந்திரம், சந்தோஷம், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் கூட இழக்கிற சூழல் உருவாகும். சோ போதும் அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம வர வச்சுக்கணும். ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஃபினான்ஷியல் ஸ்கில் எது தெரியுமா? உங்க கோல் போஸ்ட் நிறுத்துறது தான். அதாவது போதுங்கிற எண்ணத்தை வர வைக்கிறது தான். போதும்னு நினைக்கிறப்போ போதுமான அளவுக்கு பணத்தை நம்ம மேனேஜ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். அடுத்து லெசன் நம்பர் 3, பணக்காரன் ஆகுறதுக்கும் பணக்காரனா இருக்கிறதுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சு பக்காவா இன்வெஸ்ட் பண்ணணும். வாரன் பஃபெட், சார்லி மங்கர் மாதிரி இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் லாங் டேர்ம் சக்சஸா பார்த்திருக்காங்க. இதுக்கு காரணம் அவங்களோட மென்டல் ட்ரிக்ஸ், அவங்க யூஸ் பண்ண டூல்ஸ், அவங்களோட ஆட்டிடியூட்ஸ் எல்லாம் தான். அவங்க ஃபாலோ பண்ண எல்லாம்
தினசரி வாழ்க்கையில செயல்படுத்துற விதத்துல இருந்தது. அவங்களோட ரொம்ப முக்கியமான குறிக்கோளே டவுன் சைட தவிர்க்கிறது தான். அதாவது எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான். இல்ல இன்வெஸ்ட் பண்ணா இவ்வளவு லாபம் கிடைக்கும் அப்படிங்கறத பாக்குறவங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணா என்ன இழப்பீடெல்லாம் சந்திக்கணும், என்ன தோல்விகள் எல்லாம் கிடைக்கலாம்னு அதுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நானும் சார்லியும் எப்படி பிசினஸ் பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் பண்றதுன்னு கத்துக்கல, எப்படி இந்த பிசினஸ் பிரச்சனைகளை தவிர்க்கலான்னு கத்துக்கிட்டோம் அப்படின்னு வாரன் பஃபெட் சொல்லியிருக்காரு. சோ புத்திசாலி ஆகணும்னு யோசிக்கிறத விட முட்டாள் ஆகாம இருக்கிறத பத்தி யோசிக்கிறது தான் அவங்களோட முதல் ப்ரையாரிட்டியா இருந்தது. பிரச்சனைகள் வரும், சால்வ் பண்ணுவோம்னு இல்லாம அந்த பிரச்சனைகளையே வரவிடாம செய்யறது எப்படின்னு கத்துக்கிறது நல்லது தானே. பணத்தை சம்பாதிக்கணும்னா ரிஸ்க் எடுக்கணும், பாசிட்டிவா இருக்கணும், நம்மள முழுசா நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ஆனா பணத்தை வச்சுக்கணும், கூடவே வச்சுக்கணும்னா அதுக்கு ரிஸ்க் எடுக்க தேவையில்ல. பணிவோட இருக்கணும், பேராசை பிடிச்சு என்கிட்ட எல்லாம் இருக்குங்கிற தலகணத்தோட இருக்கக்கூடாது. பிளஸ் பயமும் இருக்கும், எங்க நம்ம காசு திடீர்னு காணாம போயிடுமோ, யாராவது எடுத்துருவாங்களோங்கிற பயம் இருக்கும். நிறைய மக்கள் பெரிய செல்வந்தர்கள் ஆகிருக்காங்க, ஆனா அந்த காசை இழக்கவும் செஞ்சிருக்காங்க. டேலண்ட் மூலமா பணக்காரர்கள் ஆகி அந்த பணத்தை பத்திரமா வச்சுக்கணும்னு போராடுறாங்க. இதுக்கு காரணம் அவங்க எடுத்த மோசமான பினான்சியல் டெசிஷன்ஸ் தான். முன்னாடியே பிளான் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி பணத்தை நம்ம கூடவே வச்சுக்கணும். வாரன் பஃபெட் பண்ண மாதிரி காலம் முழுக்க அவருக்கு பணம் கிடைச்சுக்கிட்டே இருக்கும், அவர்கிட்ட பணம் இருந்துகிட்டே இருக்கும். அதான் காம்பவுண்டிங்கோட மேஜிக். கொஞ்சமா பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் ஃபியூச்சர்ல மலை அளவுக்கு வளர்ந்துருக்கும். காம்பவுண்டிங்க அதிகமான பேர் கவனிக்க மாட்டேங்கிறோம், மத்த வழிகள் எல்லாம் தான் தேடுறோம். 1 லட்ச ரூபாய் பிக்ஸ் டெபாசிட் 7% இன்ட்ரெஸ்ட்ல 5 வருஷத்துக்கு போட்டிருக்கோம்னா அந்த அமௌண்ட் மெச்சூர் ஆகி 5 வருஷத்துல நம்ம கைக்கு வரப்போ 1,40,260 ரூபாயா வரும். வருஷம் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் ஆகி ஆகி அடிஷனலா காம்பவுண்டிங்னால 450 ரூபாய் ஆட் ஆகி ஃபைனல் அமௌண்டா 40,260 ரூபாய் நமக்கு லாபமா வந்து நிக்கும். ஆனா எங்க விஷயம் என்னன்னா, ரொம்ப சீக்கிரமே இன்வெஸ்ட் பண்ண நம்ம ஆரம்பிக்கணும். 20 வயசுல ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம், மாசம் 10,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட், 6% இன்ட்ரெஸ்ட். 60 வயசு வரைக்கும் இன்வெஸ்ட் பண்றீங்க, அப்ப 40 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அப்ப வருஷம் இந்த இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் ஆகி 60 வயசுல 19,91,04,907 rupees உங்ககிட்ட இருக்கும். அதுவே 40 வயசுல தான் நீங்க ஆரம்பிக்கிறீங்கன்னா 60 வயசுல அந்த காசு வெறும் 4,06,20,409 ரூபாயா தான் இருக்கும். ஏன்னா இங்க வெறும் 20 வருஷம் தான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. சோ இந்த பெரிய டிஃபரன்ஸை பாருங்க. 19 கோடி எங்க இருக்கு, 4 கோடி எங்க இருக்கு. எவ்வளவு சீக்கிரம் நம்ம இன்வெஸ்ட் பண்றோமோ அவ்வளவு வேகமா நம்ம பணம் அதிகமாகிட்டே இருக்கும் இந்த காம்பவுண்டிங்னால. இப்படி ஏர்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் வாரன் பஃபெட் கோடீஸ்வரனா உட்கார்ந்துட்டு இருக்காரு. இப்படி இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா பணக்காரனாவே இருக்க பார்க்கணும். இது மட்டும் இல்ல, பல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. வாடகைக்கு விடுறது, கோல்டு, இப்படி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் இருக்கு. இதெல்லாம் ஸ்டேபிளான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். நீங்க மாசம் சம்பாதிக்க தேவையில்ல, காலத்துக்கும் தேவையான காசு கூட இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா சேர்த்துக்க முடியும். ரொம்ப சீக்கிரமா இன்வெஸ்ட் பண்ணிட்டா பணத்தை சம்பாதிக்க தேவையில்ல, பணத்தோடவே வாழலாம். இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸை தேடி இன்வெஸ்ட்மெண்ட்டை சீக்கிரம் பண்ணுங்க. அப்பதான் போதாதுன்னு பேராசை எண்ணமும் வராது. அடுத்து லெசன் நம்பர் 4, தப்புக்குன்னு ஒரு ரூமை நம்ம ஒதுக்கிக்கணும். நம்ம போடுற பிளான் எல்லா நேரமும் பிளான் படி போகாது. சில நேரம் எதிர்பார்க்காத தருணங்களுக்கு நம்ம தயாரா தான் இருக்கணும். வரலாறுகளை எடுத்து பார்த்தோம்னா நிறைய நல்ல ஐடியாஸ் ஃபெயிலியர்ல முடிஞ்சிருக்கும். காரணம் என்னன்னா, அது ரொம்ப புஷ் பண்ணிருப்பாங்க, அதனாலதான் அது கெட்ட ஐடியாஸா பார்க்கப்பட்டிருக்கும். சில நேரம் எதிர்பாராதது நடக்கிறது சாத்தியம்தான், அதுவும் நம்ம வாழ்க்கையோட ஒரு பகுதி தான். அது நமக்கு லெசன்ஸை தான் கத்துக் கொடுக்க போகுது. இந்த தெரியாத சம்பவத்தை நம்ம மேனேஜ் பண்ணணும்னா எது ஆக்சுவலா நடக்கும், வேற என்ன நடக்கலாம், இது ரெண்ட பத்தியும் ஒரு ஐடியாவை உருவாக்கி பிளானை போட்டு வச்சுக்கணும். பிளஸ் என்ன வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கணும். பெஞ்சமின் கிரஹம் தான் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வந்தாரு. எப்போ என்ன வேணாலும் நடக்கலாம், எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். இது கிட்டத்தட்ட அவசர தேவைக்காக காசு சேர்க்கிற மாதிரி தான். லைஃப்ல எப்ப எமர்ஜென்சி வரும்னு நமக்கே தெரியாது, அதனாலதான் எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ்னு தனியா சேமிக்க சொல்றாங்க. யூனோ கார்டு விளையாடுறீங்க, எந்த கார்டு எங்க இருக்குன்னு உங்களால சொல்ல முடியுமா? கண்டிப்பா முடியாது. வேணும்னா இது இருக்கலாம்னு கெஸ் பண்ணலாம், ப்ரெடிக்ட் பண்ணலாம். அந்த ப்ரெடிக்ஷன் சரியாவும் இருக்கலாம், தப்பாவும் இருக்கலாம். அந்த மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்ல என்ன நடக்கும், இன்னும் 10 வருஷத்துல என்ன ரிட்டர்ன் வரும்னு எக்ஸாக்டா யாராலையும் சொல்ல முடியாது. இப்படி இருக்கலாம்னு கணிக்க வேணா செய்யலாம். ப்ராஃபிட் தான் கிடைக்கும்னு இன்வெஸ்ட் பண்ணிருப்போம், திடீர்னு லாஸ் கூட ஆகிரும். அதான் இதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம்ல, 5 வருஷத்துல இந்த பணம் வந்துடும். நம்ம இருக்க பணத்தை செலவு பண்ணலான்னு செலவு பண்ணி சிக்கல்ல மாட்டிடக்கூடாது. எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். முன்னாடியே சேஃப்டிக்கு கொஞ்சம் அமௌண்ட்டை சேவ் பண்ணி வச்சிருக்கணும். தப்பு நடக்கிறது சகஜம்தான், அந்த தப்புனால நம்ம ரொம்ப பாதிக்கப்படாம இருக்க முன்னாடியே அதுக்கு தயாரா இருக்கணும். சில பாதுகாப்புகளையும் தயார்படுத்தி வச்சுக்கணும். எப்பவுமே உங்ககிட்ட ஒரு குறிப்பிட்ட சேவிங்ஸ் இருந்துகிட்டே இருக்கணும். அடுத்து லெசன் நம்பர் 5, பணத்தினால சுதந்திரத்தை, சந்தோஷத்தை இழந்துடக்கூடாது. காலம் முழுக்க காசுன்னு ஓடி சுதந்திரமே இல்லாத மாதிரி இருக்கும். நம்ம வாழ்க்கையோட முக்கியமான பகுதியே சந்தோஷம்தான், பணம் கிடையாது. நம்ம வாழ்க்கை நம்ம இஷ்டத்துக்கு, நம்ம கட்டுப்பாட்டோட, நம்ம சுதந்திர முடிவுகளோட, நமக்கு பிடிச்சவங்களோட வாழறது தான் சந்தோஷத்தை கொடுக்கும். பணம் முக்கியம்தான், ஆனா போதுமான அளவு தான் முக்கியம். பணம் அதிகமா இருந்தா சந்தோஷம் கொட்டி கிடைக்கும்னு
கேரண்டி கொடுக்க முடியாது. சுதந்திரத்தை இழந்து பிடிச்சதையும் செய்யாம பிடிச்சவங்களோட நேரம் செலவு பண்ணாம ஓடிக்கிட்டே இருக்கப்போ ஒரு கட்டத்துல வெறுப்பு தான் வரும். சுதந்திரத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்ம காசு சம்பாதிச்சாலும் சந்தோஷத்தை அடைய முடியாது. சோ நீங்க ஹாப்பியா இருக்கணும்னா சுதந்திரமா இருக்கணும். இந்த சுதந்திரம் பணத்துக்கிட்ட இருந்து தான் கிடைக்கும். போதுமான அளவு பணம், பெரிய வீடு, லக்ஸுரி காரெல்லாம் விட சாதாரணமா நமக்கு பிடிச்ச சின்ன சின்ன விஷயங்களை சுதந்திரமா செஞ்சாலே சந்தோஷம் கிடைக்கும். சோ இருக்க காசை வச்சு வெல்த்தை பில்ட் பண்ண பார்க்கலாம். அதுக்காக உங்களோட நேரத்தெல்லாம் வீணாக்கி உங்களுக்குன்னு ஃப்ரீ டைமே கொடுக்காம கஷ்டப்படக்கூடாது. நம்ம முன்னோர்கள் சம்பாதிச்சதை விட இப்ப இருக்க ஜெனரேஷன் நல்லாவே சம்பாதிக்கிறாங்க. பல முன்னேற்றங்களை அடைஞ்சிருக்காங்க. ஆனா ரொம்ப மோசமா பயங்கரமான கனவு காணாம நம்ம நேரத்தை நம்ம கண்ட்ரோல்ல வச்சு சந்தோஷமா வாழ பழகிக்கணும். அளவுக்கு மீறி எதுக்கும் நம்ம ஆசைப்பட வேண்டியதில்லை. ஏதாவது பொருள் வாங்கணும்னு உங்களுக்கு அதிகமா தோன்றப்போ ஒரு நிமிஷம் அமைதியா நின்னு சில கேள்விகள் உங்ககிட்டயே கேளுங்க. உண்மையாவே இந்த பொருள் எனக்கு வேணுமா? இது இல்லாம என் வாழ்க்கைய நான் நல்லா வாழ்ந்துருவேனா? எல்லாரும் வாங்குறாங்க அப்படிங்கறதால தான் நான் இந்த பொருளை வாங்குறேன்னா? இந்த ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்றதால எனக்கு நேரம் சேவ் ஆகுமா? ஃபியூச்சர்ல பணம் அதிகமாகுமா? இந்த கேள்விகளை கேட்டு இதுக்கான ஆன்சரை தெரிஞ்சுக்கிட்டாலே அந்த பொருளை வாங்கலாமா வேண்டாமான்னு புரிஞ்சுக்க முடியும். சோ பணத்தை நீங்க எதுல இன்வெஸ்ட் பண்ணாலும் நல்லா யோசிச்சு புத்திசாலித்தனத்தோட இன்வெஸ்ட் பண்ணுங்க. ₹1 இருந்தாலும் கூட அது காசுதான். பணத்துக்கான மரியாதையை கொடுத்தாதான் அது நம்ம கிட்ட தங்கும். எந்த மக்கள் போதுங்கிற எண்ணத்துல வாழறாங்களோ அவங்க தான் ஃப்ரீடம் என்ஜாய் பண்ணுவாங்க. என்னோட வாழ்க்கை முறைய தரத்தை நான் எப்பவுமே உயர்த்திக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிற மக்களால சுதந்திரமா வாழ முடியாது. இது நாவல் ரவிகாந்த் சொன்னது. சோ சம்பாதிங்க, நல்லா ரிசர்ச் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி சந்தோஷத்தோட சுதந்திரத்தோட வாழுங்க. இந்த பதிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் தி ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்க அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.